டக்குன்னு கோபம் வந்து டக்குன்னு சந்தோஷம் வந்து டக்குன்னு கவலையும் வந்து கைகளை வெட்டி கொள்ளுவாங்க காட்டுறதுக்கு. அவளுக்கு ஃபீலிங் ஆஃப் அபண்டன்மெண்ட், என்ன விட்டு போயிடுவாங்கன்னு அவங்கள தன்னம்பிக்கை குறைவு. அதனால அதிக அளவுல கஷ்டப்பட்டு பிடிக்க பார்ப்பாங்க. இது பெரிய ஒரு பிரச்சனை. அடுத்ததாக மதுபானத்துக்கு அடிமையானவர்கள் வன்முறையில ஈடுபடுறது அதிகமா இருக்கிறத பார்க்கிறோம். எங்களுக்குள்ளால நாங்க நினைக்கவான்னு நாங்க குறைவா இருக்கிறோம். எங்கட மக்கள் மிச்ச பேர் வன்முறையில மதுபானத்துக்கு அடிமையானவர்கள் இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். சரியா? அதே நேரத்துல மனநோய்கள் வந்து முக்கியமானது இல்லையா? மனச்சோர்வுல டிப்ரெஷன் வந்து அனுபவிக்கலாம், சந்தோஷம் இல்லை. அந்த நேரத்துல காரணங்கள் வெவ்வேறு விதமான காரணங்களா இருக்கலாம். ஆனால் செக்ஸ் வாழ்க்கையில ஒரு அனுபவம் உண்டு, ஒரு சந்தோஷம் உண்டு இல்லாட்டி என்னடா என்று விளங்கி அதுல பெரிய பாரிய பிரச்சனைகள் வருவதை நாங்கள் பார்க்கணும். சோர்வு ஏற்படுவதில் பார்க்கணும். அது நோய். அது போன்று கோபம் வருகிறத பார்க்கணும், மனச்சோர்வு வரும்போது. இது வந்து சாதாரணமாக நாங்கள் பார்க்க முக்கியமானது. மற்றது டிலூஷனல் டிசார்டர், சந்தேக நோய்கள். பெண்களை அல்லது ஆணை பார்த்து எந்த நேரம் சந்தேகம், எல்லையே கடந்த சந்தேகம். சாதாரண சந்தேகம் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மீகிறது சொல்லாது சாதாரணம். ஆனா எல்லையே கடந்து சந்தேகப்படுறேன்டா, கண்டவங்களோட நான் தொடர்பு படுத்துறேன்டா, அது வந்து நோயாக இருக்கலாம். அதே நேரத்துல மனச்சோர்வு இருப்பவர்களுக்கும் கூட தன்னம்பிக்கை இல்லாது போகும்பொழுது சந்தேக நோய் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் கூட. இது மனச்சோர்வின் ஒரு பகுதியாக இருக்கலாம், ஆனால் அதனை நோயாகவே இருக்கலாம். அது ட்ரீட் பண்ணது சரியான கஷ்டம் என்று சொல்றோம் நாங்கள். ஆனால் மனச்சோர்வின் பகுதியாக இருந்தால் அதனை ஒழுங்காக சிகிச்சை அளிக்கலாம். இதற்குள்ள ட்ரீட்மெண்ட் நாங்க சொல்ற செப்பரேஷன், அவங்களை பிரிச்சுடலன்னு சொல்றேன். இல்லாட்டி அது பிற்காலங்களில் பாரிய விளைவுகள் ஏற்படுத்த. இரு துருவ நோயால் சொல்ற பைபோலர், அதுல உலக்கிளர்ச்சி, உள்ளம் வந்து பொங்கி எழுந்திரும், சந்தோஷம் கூடிடும், வேகம் கூடிடும். அந்த நேரத்துல வித்தியாசமான உறவுகள் போயிடும் என்று சொல்லுவாங்க. தடைகள் விளங்காது. அதனால உறவு பிரச்சனைகள் கூடுதலாக வரலாம். அடுத்ததாக பதகளிப்பு, பதட்ட நோய். இந்த நேரம் பயம் பயம் பதட்டம் பதட்டம் எல்லையை மீறி வஸ்வாஸ் குணங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். இந்த மாதிரி விஷயங்களாக குடும்ப பிரச்சனைகள் மேலதிகமாக கூடலாம். கடைசியாக எவ்வாறு நாங்கள் இதனை குறைக்கலாம், இவ்வாறு குறைக்கலாம். முதலாவது நாங்கள் விளங்கி கொள்ளணும் இந்த பிரச்சனைகள். ரைட், அது முக்கியமான ஒரு பாரிய பிரச்சனை, சமூக பிரச்சனை, நாங்க விளங்கி கொள்ளணும் இல்லையா? ரைட், அதுல ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ், ஆத்மீக துறையில் ஈடுபாடு, ஆத்மீக துறையில முறையான வழிகாட்டல்கள் எங்களோருக்கும் தேவை. ரைட், ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங், அதாவது கல்யாணத்துக்கு முன்புள்ள உளவள துணை, உளவள ஆலோசனை வந்து மிக முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் உணர்வு ரீதியான திறமைகளை வளர்க்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு பாடசாலை என்றால் பாடசாலையில வந்து ஸ்காலர்ஷிப், ஓ லெவல்ஸ், ஏ லெவல்ஸ் மட்டும்தான். அவனோட பிள்ளைகள் உணர்வு ரீதியான திறமைகளை வளர்க்கிறது, வாழ்க்கை திறன்கள் நிற்கிறது, லைஃப் ஸ்கில்ஸ், அதை பார்த்து எந்த விதமான கவனம் இல்லை. ஸ்கூல்ஸுக்கு போனா நாங்க மென்டல் டாக்டர்ஸ் இங்க வராங்கன்னு நினைக்கிறதா மிச்சம் கூட. அடித்தளம் அங்கதான் ஸ்கூல். அதை கண்டுபிடிக்கிறது மிகவும் முக்கியமான விஷயம் அவர்களுக்கு. அடுத்ததாக இன்டர்பர்சனல் கவுன்சிலிங், அது பிரச்சனை வாரணத்துல முறையான உளவள ஆலோசனை தேவை. அதுல நல்ல பகுதி பிரச்சனை வாரணத்துல ரெண்டு பக்கத்துலயும் அந்த ஹதீஸ் இருக்கிற இல்லையா, முக்கியமான நபர்கள், நியாயமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் சேர்ந்து நாங்கள் முறையான விஷயங்களை செய்யறது. மற்றது ட்ரீட்மெண்ட், சில நேரங்களில் மறந்து இருக்க தேவைப்படலாம் இல்லையா, மனநோய்கள் இருக்கு. சரியா? அடுத்ததாக செக்ஸ் எடியூகேஷன், உடலுறவு தன்மையான தொடர்பான விஷயங்கள். நான் நினைக்கிறேன் இதுவரையிலே நான் சொன்னது போதும். இது விரிவாக ஒவ்வொரு தலையங்கத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய பல செஷன்ஸ் எடுத்து செய்ய வேண்டும். நாங்கள் உஸ்தாத் மன்சூர் அது போன்று வேறு பல உலமாக்கள் அது போன்று வேறு நிறுவனங்களோட கதைத்து இதற்கான அமைப்புகள் அல்லது கவுன்சிலிங்க்கு டீம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். ரைட், ஊர் மட்டத்தில் நாங்கள் இதனை கொண்டு செல்ல வேண்டும். அல்லாவிட்டால் பாரிய பின்விளைவுகள் ஏற்படலாம். இதனை நாங்கள் உணர வேண்டும். உணர்ந்து சமூகத்துக்காக அல்லது பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக, நாங்கள் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அதனால நாங்கள் விட்டுறோம் நடந்தா அந்த பிள்ளைகளால வாப்பா அல்லது உம்மா இல்லாம
தனிப்பிள்ளையா வாழ்ற நேரத்தில் வாழ நடத்து பிரச்சனைனால சமூகமே பாதிக்கப்பட்டு, ரைட்? அதனால இது எல்லோருடைய பொறுப்பு இல்லையா? மார்க்கத்துல எல்லாருக்கும் உள்ள பொறுப்பு. அதனால சமூக வாழ்க்கை, கூட்டு வாழ்க்கையை அவ்வளவு தூரத்துக்கு ஊக்குவிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் உண்டு. நாங்கள் முறையாக இதனை ஆராய்ந்து உலமாக்கள், அது போன்று இந்த துறை சார்ந்தவர்களும் அது போன்று ஏனையவர்களும் எல்லோரும் சேர்ந்து இதற்கு முறையான திட்டங்களை வகுத்து செயல்படுத்துவோமானால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக ஒரு சுமூகமான ஒரு நிலைக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். அதுபோல எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அந்த காலத்துல எல்லாம் நாங்க கவுன்சிலிங் எல்லாம் செஞ்சா எங்கட உம்மா வாப்பா அப்பா எல்லாம் நல்லா இந்த இல்ல புள்ள வளர்ப்பை பார்த்து சொல்ல போனிருந்தாலும் எங்கட உம்மா வாப்பா எல்லாம் புள்ள வளர்ப்பெல்லாம் படிச்சுதான் நான் எல்லாருக்கும் தெரிய வந்தேன். அப்படி ஒரு வாதம் உண்டிக்கிறேன் இல்லையா? அந்த காலம் இந்த காலம் வேறு, ரைட்? மாற்றம் நிறைந்தது, சவால் நிறைந்தது, ரைட்? அதற்கு மாறி ஆனால் நாங்கள் எங்களுடைய மார்க்கத்திலிருந்து விலகி கொள்ள தேவையில்லை. இந்த அப்படியான முரண்பாடுகள் இல்லை மார்க்கத்தில். எனவே உடன்பாடுகளுடன் நாங்கள் முரண்பாடுகளை கலைந்து சென்றால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் கிருபையினால் ஏதோ ஒரு நல்ல ஒரு மாற்றம் கொண்டு வரலாம், ஓரளவுக்கு ஒரு வேலை செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன். இப்ப ஒரு பக்கத்துல நாங்க விவாகரத்தை மட்டும் பாக்குறோம், ஆனா கல்யாணம் முடிச்சு சந்தோஷம் இல்லாம எத்தனை பேர் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க இல்லையா? அப்படித்தானே? அதுகளெல்லாம் நாங்க பாக்குறோம் இல்ல. அதுல வெளிப்படையா கதைக்கிறதுக்கு ஸ்டிக்மா அப்படின்னா ஆக்களுக்கு வெக்கம் இல்லையா? அது ஒரு பாதை, இன்னொரு பாதை. அதோட நல்ல துணையுண்டு இருந்தா அதுல எவ்வளவு பாரிய நிகழ்ச்சி மாற்றங்கள் ஏற்பாடு. மிச்ச பேர் என்ன செய்யறோம்னா மாப்பிள்ளை மாறால மனநோயாளி ஆகிக்கிற பல பெண்களை நான் பார்த்திருக்கிறேன். அந்த சொல்றதுக்கு பைத்தியம் டாக்டர், அந்த பைத்தியத்துக்கு காரணமே மாப்பிள்ளை தான். இருக்கிற மனநோயை தீவிரமாக்கலாம் மாப்பிள்ளையால பெண்களால. அதே மாதிரி பாரிய மனநோய்களையும் கூட அன்பினால தீவிரத்தன்மையை குறைக்கலாம். இது யதார்த்தம், உண்மையான விஷயம். எனவே நாங்கள் இதை விளங்கிக் கொள்ளணும் இல்லையா? வன்முறைகள் இருந்ததுன்னா எல்லாருடையும் கடமை அதை தடுக்கிறது. பக்கத்து வீட்டுல அடிச்சு கொள்றாங்கன்னு நாங்க சும்மைக்கிறது சரியா? அதை நாங்க பார்க்கணும். சரி, அந்த பெண் பாரிய துன்புறுத்தலுக்கு ஏற்பட்ட அந்த பிள்ளைகள் எல்லாம் சமூகத்துக்கே பிரச்சனை இல்லையா? ரைட்? குடிச்சு போட்டு வந்தா நாங்க உடனே சொல்ற குடிச்சு போட்டு வந்தா மட்டும்தான் பிரச்சனை, இல்லாட்டி நல்ல ஆள். குடிச்சு போட்டு வந்தா பிரச்சனை. என்ன பிரச்சனை? போலீஸ்காரனை கண்டா நல்ல புள்ள மாதிரி போல, பொம்பளைய கண்டா தான் அடிக்க போல. என்ன விளங்குற எல்லாம் இல்ல. சமூகம் அதை ஏற்றுக்கொள்ள. அதோட அடிக்க தேவைன்னு வந்தா நல்லா குடிச்சு போட்டுவார். அப்படி உள்ள விஷயங்கள் சில நேரங்கள்ல உண்மையில விவாகரத்து தேவை. சில ஆக்கள் அவங்க விவாகரத்து தனக்கு திருமண ஒப்பந்தத்துல ஈக்கிறது பிள்ளை கஷ்டம். அந்த மாதிரி நேரங்கள் அது நடக்கிறதும் இல்லை. சில நேரங்கள்ல சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஈகோ பிரச்சனை. வாப்பா வாப்பா பொண்ணை எங்கட வீட்டுல ஈக்கொண்டு மகனுக்கு சொல்றா போகல, நல்ல விவாகரத்து. சின்ன விஷயங்கள், ரைட்? இதுகளை மாதிரி நிதானமாக பார்த்து செய்யக்கூடிய அறிஞர்கள் அல்லது உலமாக்கள், எல்லோரும் மதிக்கக்கூடிய உலமாக்கள் எங்கட இதுக்கு தேவை இல்லையா? நன்றி. மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தினை அளித்த மிஷ்காத் நிறுவனத்திற்கு முஸ்தாத் மன்சூர் அவர்களுக்கும், அது போன்று இவ்வளவு நேரம் ஓரளவுக்கு தைரியத்துடனும் மனநிறைவுடன் செய்வதற்கு சக்தியும் ஆற்றலையும் தந்தையில்லால் எல்லாம் புகழும் அல்லாஹ்வுக்கே என்று கூறிக்கொண்டு அமைதியாக இருந்தவங்க எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.